இந்துக்கள் என்ன சொல்றாங்க? மாரி மாரி ஆத்தான்றாங்க. கிறிஸ்டியன்ஸ் என்ன சொல்றாங்க? மேரி மாதான்னு சொல்றாங்க. இஸ்லாம்ல என்ன சொல்றாங்க? ஃபாத்திமான்னு சொல்றாங்க. பேர் தான் மரியான்னு சொல்றாங்க, ஃபாத்திமான்னு சொல்றாங்க. பேர்ல தான் மாற்றம், ஆனா எல்லாருமே ஒன்றுதான். கேப்டன் எப்பவுமே தன்னுடைய நண்பர்களை மாமா மச்சான் தான் கூப்பிடுவாரு. அதுவும் இஸ்லாமிய சகோதரர்களை வாங்க மாமா வாங்க மச்சான் அப்படின்னு தான் சொல்லுவார். அந்த அளவு ஒரு உரிமையாக பழகக்கூடியவர் நமது கேப்டன் அவர்கள். இப்ப கூட அந்த ரூம்ல நாங்கெல்லாம் அண்ணனுங்களோட பேசிட்டு இருந்தோம். அனைவரும் கேப்டனுடைய நினைவுகளை என்னோடு பகிர்ந்துக்கிறப்போ உண்மையிலேயே கேப்டன் நம்ம கிட்ட இல்லை என்ற எண்ணம் என்றைக்குமே யாருக்குமே வர முடியாது. ஏன்னா அவர் வாழ்ந்துட்டு போயிட்டார். இன்னைக்கு அவர் உருவத்தில் நம்மிடம் இல்லை, ஆனால் அவருடைய நினைவுகள் பசுமையாக இன்றளவும் எல்லா இடத்திலையும் நிரம்பி இருக்காங்க. அதனால கேப்டன் நம்ம கூட தான் இருக்காரு, வேற எங்கேயும் போல. இதே இந்த ஆபீஸ்ல இப்ப அவருடைய ஆன்மா இங்கதான் இருக்கு. நம்மோட அவரும் சேர்ந்துதான் இந்த இஃப்தார் நோன்பு விருதுல கலந்துகிட்டு இருக்காரு என்றுதான் நான் உறுதியா நம்புறேன். கேப்டனுக்கு கஞ்சி வச்ச உடனே முதல்ல கஞ்சி கேப்டன் பேரிச்சப்பழம் சாப்பிடுவார். நீங்க நிறைய வீடியோஸ்ல பார்த்துருப்பீங்க. அடுத்தது கஞ்சி எடுத்து அவ்வளோ விரும்பி குடிப்பார். இப்போ நான் கேப்டனுக்கு கோவிலுக்கு போய் அவருக்கு ப்ரே பண்ணிட்டு இங்க வருவதற்கு முன்பே அந்த பேரிச்சப்பழம் அந்த கஞ்சியை அவர் வாயில வைத்து அவர் குடிப்பது போலவே அவருக்கு ஊட்டி விட்டுட்டு தான் நான் இந்த ஃபங்க்ஷனுக்கே வந்திருக்கேன். ஏன்னா அந்த அளவு அவர் இஸ்லாமியர்களை விரும்பினார். அவர் சகோதரர் சொன்ன மாதிரி கேப்டன் உண்மையிலேயே இஸ்லாமியர்களுக்கு பாதுகாவலராக, உண்மை நண்பராக என்றைக்குமே வாழ்ந்தவர். அதையே தான் நானும் சொல்றேன். இஸ்லாமியர்கள் சகோதர சகோதரிகளே, கேப்டன் எவ்வளியோ அதே வழிதான் எங்கள் வழியும். அதுல இமி அளவும் நாங்கள் என்றைக்கும் மாற மாட்டோம். நிச்சயமாக ஒரு நல்ல காலம் வரும் பொழுது இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு கேப்டன் என்னெல்லாம் செய்யணும்னு நினைச்சிருந்தாரோ அதை அத்தனையும் அவருடைய உருவமாக இருந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் நிச்சயமாக உங்களுக்காக செய்வோம் என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன். சிறுபான்மை பிரிவு என்பதை இல்லாம பிரிக்காமல் தன்னுடைய ஒன்னாகவே கேப்டன் நினைச்சு வாழ்ந்தார். சிறுபான்மையர்கள் அல்ல, என்னுடைய சகோதரர்கள், அவர்கள் எந்த வகையிலும் அவர்களை பிரிக்க கூடாது என்பதில் கேப்டன் கடைசி வரைக்கும் உறுதியாக இருந்தார். அவர் மறைவன்னைக்கு அவருக்கு அஞ்சலி செலுத்தி அந்த துக்கத்தில் கலந்துகிட்ட அத்தனை இஸ்லாமிய சகோதரர்களுக்குமே இந்த நாள்ல நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். சென்னையில மட்டும் கிடையாது, தமிழகம் முழுவதும் உலகம் முழுவதும் இருக்கின்ற அனைத்து இஸ்லாமியர்களும் தங்கள் வீட்டில் ஒரு சோக நிகழ்வு நடந்தது போல அன்றைக்கு முழுக்க உணவருந்தாம கேப்டனுக்காக துவா செய்து அத்தனை பேருமே கேப்டனுக்காக அஞ்சலி செலுத்தினது எனக்கு தெரியும். அதனால நான் சொல்றேன், எல்லாருக்கும் இந்த நேரத்தில் என் நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இனி வரும் காலங்களும் நிச்சயமாக இன்னும் மிக சிறப்பான அளவுல தான் ஒவ்வொரு ஆண்டும் நமது இஃப்தார் நோன்பு விருது கடைபிடிக்கப்படும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பதையும் இந்த நேரத்திலே உங்களுக்கு சொல்லி, என் கூட எல்லா குழந்தைங்க வந்தாங்க கேப்டனுடைய கோயிலுக்கு. வருங்கால எதிர்காலம் நமது அன்பு சகோதரர்கள், அவர்கள் வாழ்க்கை மிக சிறப்பாக அமைய வேண்டும் என்றும் இந்த நல்ல நாள்ல அவர்களுக்காக நான் பேசி இப்ப எல்லாரையும் நான் கேப்டன் கோவிலுக்கு வர சொல்லியிருக்கேன். நாங்க அனைவரும் சேர்ந்து கேப்டனுக்காக அங்க துவா செய்ய போகிறோம். நீங்களும் கேப்டனுக்கு துவா செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு 31ஆம் தேதி ரம்ஜான், அந்த ரம்ஜானுக்கு முன்கூட்டியே இப்பொழுதே ரம்ஜான் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ள பெருமையோட கடமைப்பட்டிருக்கேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.